இல்லை சார். இப்போ ரிலீஸ்க்கு அப்புறம் வாங்கினா உங்களுக்கு இல்லை சார், ரிலீஸ் ஆகாமல் கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க சார். இது போல் வந்து நிறைய நிறுவனம் சொல்லியிருக்காங்க. படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாங்களா அவங்க வந்து அவங்களுடைய வேலைகளை பார்த்துட்டு கண்டிப்பாக போயிடுவாங்க. பெண்டிங் வந்து இருக்கிற பேமெண்ட்டில் வந்து ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. அனைவருக்கும் வணக்கம். EVP ஃபிலிம் சிட்டி ட்ரேட் அண்ட் கன்வென்ஷன் சென்டர் செம்பரம்பாக்கத்தில் இருக்குது. அதனுடைய அந்த நிறுவனத்தினுடைய வழக்கறிஞர் நான். என்னுடைய பெயர் JMS மணி. கருப்பு படத்துடைய ஹீரோ நடிகர் சூர்யா அவர் வந்து ஜூன் மாதம் வந்து EVP வந்து ஷூட்டிங் எடுத்தாங்க. 2 பார்ட்டாக எடுத்தாங்க. ஜூன் மாதம் ஒரு 15 நாள் எடுத்தாங்க. செப்டம்பர் மாதம், நவம்பர் மாதம் ஒரு பார்ட் எடுத்தாங்க. அதனுடைய வாடகையை வந்து இது வரைக்கும் வந்து EVP ஃபிலிம் சிட்டிக்கு வாடகை தரல. வாடகையுடைய நிலுவைத் தொகை எவ்வளோன்னா கிட்டத்தட்ட 18,50,000 ரூபா. 5 லட்ச ரூபா மட்டும் தான் அட்வான்ஸ் கொடுத்தாங்க. இதை வந்து இந்த படத்தை வந்து ப்ரொடக்ஷன் படம் வந்து ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் அவங்க தான் வந்து இந்த படத்தை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. அவங்களுடைய அலுவலகத்தில் வந்து EVP ஃபிலிம் சிட்டியுடைய ஊழியர்கள் வந்து எங்கள் ஸ்டாஃப் வந்து எல்லாமே வந்து அங்கே வந்து தொடர்ந்து ஒரு 7 மாத காலமாக வந்து தொடர்ந்து போய்ட்டு இந்த பேமெண்ட் வரதுக்காக ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்க எந்த விதமான நடவடிக்கை எடுக்கலை. அது யாருன்னா ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸுடைய மேனேஜர் மிஸ்டர் ராஜேந்திரன் அவருடைய பேர். கேஷியர் வந்து கோபிநாத் கேஷியர். அவர் வந்து எந்த விதமான நடவடிக்கைகளில் தொடர்ந்து அழைக்கிறாங்க. இது வந்து ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது. நாங்கள் தொடர்ந்து கடைசியாக வந்து என்ன சொன்னாங்கன்னா, சார் கருப்பு படம் மே மாதம் 14ஆம் தேதி ரிலீஸ் ஆகும். நிச்சயம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு நாள் முன்னாடிக்காவது உங்களுக்கு எல்லா பேமெண்ட் வந்து நாங்கள் கொடுத்துருன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனால் இப்போ இந்த நாள் இப்போ நான் வந்து மே மாதம் 13ஆம் தேதி இப்போ பேசிகிட்டு இருக்கேன். இப்போ எங்கள் ஸ்டாஃபுங்க எல்லாம் அங்கே இருக்காங்க. ஆனால் அங்கேயும் வந்து எந்த விதமான ரெஸ்பான்ஸும் பண்ணல, அழைக்கிறாங்க. அதனால் இப்போ வந்து T16 காவல் நிலையத்தில் வந்து நாங்கள் வந்து புகார் மனு கொடுத்துருக்கோம். புகார் மனு கொடுத்ததுக்கப்புறமா ஆய்வாளர்கள் வந்து விசாரணை பண்ணாங்க. விசாரணை பண்ணதுக்கப்புறமா அவருடைய ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுடைய ராஜேந்திரன் வந்து அவர் வந்து தொடர்பில் வந்தாங்க. இன்றைக்கி நைட்டு, அதாவது மே மாதம் 13ஆம் தேதி இரவு 12 மணிக்குள்ளே உங்களுடைய நிலுவைத் தொகை எல்லாத்தையும் வந்து ரிலீஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. எவ்வளோ அமௌண்ட்னா 13,50,000 ரூபா நிலுவைத் தொகையாக இருக்குது. அந்த அமௌண்ட் வந்து ரிலீஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அது வந்து நாளைக்கு படம் ரிலீஸ் பண்ணுறதுக்காக அவங்க வந்து இப்போ ரிலீஸ் பேமெண்ட் தரன்றதா ஒரு கதையாக சொல்கிறாங்களா தெரியல. மக்கள் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும், நல்ல ஒரு ஹீரோ, சமூகத்தில் ஒரு நல்ல இதில் இருக்காங்க சூர்யா சார். அதனுடைய படத்தினுடைய ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டு ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் வந்து அவங்க வந்து முறைகேடு வந்து நிறைய பண்ணுறாங்க. நாங்கள் மட்டும் இல்லை, EVP ஃபிலிம் சிட்டி மட்டும் இல்லை, இதே போல் கிட்டத்தட்ட ஒரு 30 நிறுவனத்துக்கு அவங்க வந்து பேமெண்ட் தராமல் இருக்காங்க. இதை படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த நிலுவைத் தொகை எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ண சொல்லிட்டு நாங்கள் கேட்டுக்கிறோம். இல்லைனா சட்டப்பூர்வமான தக்க நடவடிக்கை வந்து நாங்கள் நீதிமன்றத்தில் நாடுவோம். இப்போது தற்சமயம் காவல்துறையை விட்டு நாங்கள் புகார் மனு கொடுத்துருக்கோம். எந்தெந்த மாதிரி பணிகள் படம் EVP ஃபிலிம்ஸில் வந்து அவங்க வந்து ஒரு செட் போட்டாங்க. செட்டுக்கான வாடகை தொகை, நடிகைகளை வந்து ரூம் எடுத்து தங்கினாங்க. அதனுடைய ரூம் வாடகை தொகை அவங்க வாடகை எடுத்தாங்க. அந்த செட்டுடைய வாடகை தொகையும் அறையுடைய வாடகை தொகையும் இதுதான் வந்து இந்த பணிகள் தொகைங்க. அந்த படம் என்னைக்கு ரிலீஸ் ஆகுது? மே மாதம் 14ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகுது. சிறப்பு காட்சியாக வந்து 14ஆம் தேதி காலை 9 மணிக்கு வந்து படம் ரிலீஸ் ஆகுது. சமூகத்தில் படம் வந்து ரிலீஸ் ஆகுது நியூஸ்லாம் போயிட்டு இருக்கு. அதனால இப்போ உங்களுக்கு படம் டிலே பண்ணுறாங்க. இல்லை சார், இப்போ ரிலீஸ்க்கு அப்புறம் வாங்கினா உங்களுக்கு இல்லை சார், ரிலீஸ் ஆகாமல் கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க சார். இது போல் வந்து நிறைய நிறுவனம் சொல்லியிருக்காங்க. படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாங்களா அவங்க வந்து அவங்களுடைய வேலைகளை பார்த்துட்டு கண்டிப்பாக போயிடுவாங்க. பெண்டிங் வந்து இருக்கிற பேமெண்ட்டில் வந்து ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 30 நிறுவனம் இருக்காங்க. எல்லாருமே வந்து அவங்களுடைய தாட் எல்லாமே இதே தான். கண்டிப்பாக படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னுடைய பணத்தை வந்து அவங்க செட்டில்மெண்ட் பண்ணோம். இதை வந்து மக்கள் தெரிஞ்சுக்கணும் சார். இது ஒரு நல்ல படம், ஆனால் வந்து நிறைய முறைகேடு வந்து பண்ணுறாங்க. அது ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் தான் அது பொறுப்பு. காவல் நிலையத்தில் வந்து ராஜேந்திரன் அவர் யாருன்னா ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸுடைய மேலாளர் மிஸ்டர் ராஜேந்திரன் அவர் மேலே வந்து நாங்கள் புகார் கொடுத்துருக்கோம். என்ன புகார் கொடுத்துருக்கோம்னா, EVP ஃபிலிம் சிட்டிக்கு 13,50,000 ரூபா அவங்க வந்து நிலுவை வச்சுருக்காங்க. அது வாடகை தொகை, அறையுடைய வாடகை தொகை, ட்ரேட் சென்டருடைய வாடகை தொகை, ஷூட் எடுத்து அதை வந்து ரிலீஸ் பண்ண கேட்டிருக்கோம். அவங்க சைட்லேருந்து என்ன பதில் வந்திருக்குன்னா, 13ஆம் தேதி இரவு 12 மணிக்குள்ளே உங்களுடைய அமௌண்ட் எல்லாமே செட்டில்மெண்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. தராத பட்சத்தில் என்ன பண்ணலாம்? தராத பட்சத்தில் நிச்சயம் நாங்கள் காவல்துறை நடவடிக்கை எடுக்கும். நீதிமன்றத்தில் நாங்கள் அவங்க மேலே வந்து கேஸ் ஃபைல் பண்ணலான்னு இருக்கோம்.